ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே தனி வட்டியில் ஒரு சம் பார்ப்போம். விஷால் என்பவர் ஒவ்வொரு மாத துவக்கத்திலும் ரூபாய் 200 ஓர் அஞ்சலகத்தில் 5 ஆண்டுகளுக்கு செலுத்தி வந்தார். முடிவில் அவர் 13,830 ரூபாய் பெற்றார் எனில் வட்டி வீதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம் தான். நம்ம டைரெக்டாக 5 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்கள, எண் 5 அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ இப்போ அவங்க அசல் எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் அவங்க 5 ஆண்டுகளுக்கு மாதம் 200 ரூபாய் கட்டியிருக்காங்க. அப்போனா நமக்கு எவ்வளோ கட்டியிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். ஒரு ஆண்டு 12 மாதம். ஸோ 5 ஆண்டுகள் 5 × 12 n = 60. 12×5 60. 60 மாதம் 200 ரூபாய் கட்டியிருக்காங்க. ஸோ அவங்க கட்டின வேலி 12,000. இது இதை 12,000 கட்டியிருக்காங்க. அவங்க லாஸ்ட்டில் கிடைச்சது 13,830 ரூபா. ஸோ வட்டி எவ்வளோ இருக்குன்னா 13,830 ரூபாயிலிருந்து 12,000 கழிச்சா 1,830 ரூபா இது வட்டியாக இருக்கும். அவங்க வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா PNR/100. இப்போ P அவங்க மாதம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மாதம் 200 ரூபா. இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, P டைரெக்டாக இந்த 12,000 போடக்கூடாது. அவங்க மாதம் தான் 200 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ P 200 ரூபா போடணும். எண் அதே மாதிரி 5 ஆண்டுகள் 60ன்னு போடக்கூடாது. இந்த மாதிரி அஞ்சலகம் கணக்கு எண் ஃபார்முலா n × n+1/24. இது ஃபார்முலா தான். இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் இந்த கணக்கு மாத தவணை கணக்கு வந்தால் இந்த மாதிரி தான் பண்ணணும். எண் n × n+1/24. எண் நம்மளுக்கு 60. எப்படின்னா 5 ஆண்டுகள் மாதம் 5 × 12 60. ஸோ 60 × n+1 60 + 1 61/24. இதுதான் என்னோட வேல்யூவாக பிரதியிடணும். இங்கே R நமக்கு தெரியாது. ஸோ PNR/100 = SI 1,830 ரூபா கிடச்சிருக்கு. இந்த Pயோட வேல்யூ நம்ம மாதம் 200 ரூபா தான் போடுறோம். ஸோ P 200 ரூபா. எண் 60 × 61/24/100 × R = 1,830 ரூபா. R இந்த சைடு வச்சுட்டு மிச்சம் எல்லாமே அந்த சைடு கொண்டு போயிடலாம். R = 1,830 × 100 × 24/200 × 60 × 61. 0க்கு 0, இங்கே 2 0, மேலே 2 0 கேன்சல். அப்புறம் 1 61 61, 3 61 183, 1 3 3, 2 3 6. அப்புறம் 2 2 12 2 24, 2 2 6 2 12. R = 6%. தேங்க்யூ.